ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் ஒரு 10 டைட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 10 டைட்டில்லையும் ஃபிசிக்ஸோட ரொம்ப 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 பேசிக் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு என்னென்ன டைட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் பேசிக் ஃபிசிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மோஷன். மோஷன் அப்படின்னா இயக்கம். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ஸஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன், விசை மற்றும் நியூட்டனின் இயக்க விதிகள். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர், அதாவது வேலை, ஆற்றல் மற்றும் திறன். ஃபோர்த் ஒன் கிராவிடேஷன், ஈர்ப்பு விசை. ஃபிஃப்த் ஒன் ப்ரெஷர், அழுத்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், அதாவது வெப்பம் மற்றும் வெப்பநிலை. நெக்ஸ்ட் லைட். நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட். நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். 10th ஒன் மேக்னட்டிசம், காந்தவியல். இந்த 10 டாபிக் பற்றி ஒரு பேசிக் கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகே, மோஷன் அப்படின்னா என்னென்னு அதோட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மோஷன் இஸ் த சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது டைமை பொறுத்து ஆப்ஜெக்டோட பொசிஷனில் ஏற்படக்கூடிய சேஞ்சு தான் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம், இயக்கம் அப்படின்னு. மொத்தம் இது 4 டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் மோஷன், நெக்ஸ்ட் ஒன் சர்க்குலர் மோஷன், தேர்ட் ஒன் ரொட்டேஷனல் மோஷன், ஃபோர்த் ஒன் ஆசிலேட்டரி மோஷன். ஃபர்ஸ்ட் லீனியர் மோஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன், அதாவது ஒரு பொருளோட இயக்கம் வந்து நேர்கோட்டிலேயே இருக்கு அப்படின்னா அது லீனியர் மோஷன். அங்கே கொடுத்துருக்க பிக்சரில் பாருங்க, சைக்கிள் போயிட்டு இருக்கு, ஸ்ட்ரைட் லைன்லேயே தான் போகுது. மோஷன் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன். நெக்ஸ்ட் சர்க்குலர் மோஷன், மோஷன் அலாங் ஏ சர்க்குலர் பாத். அந்த மோஷன் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் ஏற்படக்கூடிய மோஷன், அதுதான் சர்க்குலர் மோஷன்னு சொல்கிறோம். அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய எர்த்தை சென்டராக வச்சு சேட்டலைட் வந்து சுற்றி வருது, ஒரு சர்க்கிள் ஷேப்பில் சுற்றி வருது, அது சர்க்குலர் மோஷன். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன், மோஷன் ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். அதாவது என்னன்னா இது ஒரு சென்டர்ல ஒரு ஆக்சிஸை மையமாக வச்சு தன்னைத்தானே சுற்றி கொள்ளுறது தான் ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பம்பரம், ராட்டினம், இது எல்லாமே வந்து ரொட்டேஷனல் மோஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னா என்னன்னா ரிப்பீட்டட் பேக் அண்ட் ஃபோர்த் மோஷன், அதாவது ஒரு பொருள்லேருந்து ஆரம்பித்த இடத்துலேருந்து திரும்பி ரிட்டர்ன் போயிட்டு திரும்பி மறுபடியும் அகெயின் ஆரம்பித்த இடத்துக்கே வர்றதுக்கு பேர் தான் ஆசிலேட்டரி மோஷன் சொல்கிறோம். இதை வந்து தமிழில் வந்து பெண்டுலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரிப்பீட்டட் பேக் அண்ட் ஃபோர்த் மோஷன்ஸ். ஓகே, மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் மோஷன் இருக்குன்னு சொன்னோம்? 4 டைப் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன். ஓகே, வாங்க அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் டேர்ம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் என்னன்னா டோட்டல் பாத் கவர்டு பை ஆன் ஆப்ஜெக்ட். ஒரு பாத் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுது, அது எவ்வளோ தூரத்தை அது கடந்து போணுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன் வித் த டைரக்ஷன். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனில் எப்படி வேணாலும் போயிருந்துருக்கலாம், ஏதோ ஒரு ஃபைனல் பொசிஷனுக்கு போச்சு, இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு போயிடுச்சு, அதுதான் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொன்னோம். அந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனும் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த பிக்சரில் பாருங்கள் தெரியும், டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸ்பீடு என்னன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பர் யூனிட் டைம். ஒரு டைமில் ஒரு பொருளோ ஏதோ ஒன்று எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸ்பீடோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பர் டைம் தான் ஸ்பீடோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் வெலாசிட்டி, ஸ்பீட் இன் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். ஆல்ரெடி ஸ்பீடுன்னு என்னன்னு சொன்னோம், ஏதோ ஒரு பொருள் ஒரு யூனிட் டைமுக்குள்ளே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குங்கிற தூரத்தை தான் நம்ம ஸ்பீடுன்னு சொல்கிறோம். இது ஸ்பீட் இன் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன், இது ஏதாவது ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணி அதோட ஸ்பீடு இருக்கிறது தான் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம். நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் என்னன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்னன்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஃபைனல் velocity minus initial velocity divided by time.
ஓகே, இதோட எஸ்ஐ யூனிட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாமா? டிஸ்டன்ஸுக்கு என்ன எஸ்ஐ யூனிட்ஸ்னா மீட்டர், டைமுக்கு செகண்ட், ஸ்பீட் பர் வெலாசிட்டி அப்படிங்கிறது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு, மீட்டர் பர் செகண்ட், ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதுலேயே கொஞ்சம். என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, எ கார் மூவிங் ஆன் ஏ ரோடு, இது வந்து லீனியர் மோஷனுக்கான எக்ஸாம்பிள். எ ட்ரெயின் டிராவலிங் ஆன் ஏ ரயில்வே ட்ராக், இது வந்து சர்க்குலர் மோஷனுக்கான எக்ஸாம்பிள். எர்த் ரிவால்விங் அரவுண்ட் த சன், எர்த் வந்து சன்னை சுற்றி வருது, இது எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்? எர்த் ரிவால்விங் அரவுண்ட் த சன், எர்த்து தன்னைத்தானே சுத்திக்கிறது வந்து ரொட்டேஷனல் மோஷனும், சன்னை அது சுற்றி வர்றதை வந்து நம்ம சர்க்குலர் மோஷனும் சொல்லலாம். எ ஸ்விங் பெண்டுலம் வந்து ஆசிலேட்டரி மோஷனுக்கான எக்ஸாம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த டைட்டில் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டைட்டிலை பற்றி